வணக்கம் தமிழ் சொந்தங்களே! விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இரட்டை தேவைக்காக வளர்க்கப்படக்கூடிய செடிச்செடி கோழி இனங்கள பத்தியும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான முக்கியமான தகவல்கள பத்தி தான் இந்த காணொளி வேளாண் நம்ம பார்க்க போறோங்க. இந்திய நாட்டுக்கோழிகள்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோழி இனங்கள் தாங்க இந்த செடிச்செடி கோழி இனங்கள். இந்தியால மாநில அரசு மற்றும் மத்திய அரசு இந்த 2 னாலயுமே பார்த்தீங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கோழி இனங்கள்னு கூட இந்த கோழி இனங்கள சொல்லலாங்க. ஏன்னா, மத்திய அரசு மொத்தமே பார்த்தீங்கன்னா, 20 வகையான நாட்டுக்கோழி இனங்கள இந்தியாவின் தேசத்தின் நாட்டுக்கோழி இனங்களா அங்கீகரித்திருக்காங்க. இப்படி அங்கீகரிக்கிறது மூலம் பார்த்தீங்கன்னா, இந்த இனங்கள் பாதுகாக்கப்படுங்க. அப்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இனங்கள் தான் இந்த இனங்கள்ங்க. இந்த இனங்கள் கேரளாவ பூர்வீகம் கொண்ட ஒரு முக்கியமான இனங்கள்னே சொல்லலாங்க. அங்க இருக்கக்கூடிய நிறைய மக்கள்களால ரொம்ப விரும்பி வளர்க்கப்படக்கூடிய ஒரு இனங்கள் தான் இந்த தெளிச்சேரி கோழி இனங்கள். இதே பார்த்தீங்கன்னா, மற்றொரு பெயரா தலச்சேரி கோழி இனங்கள்னு இத சொல்லுவாங்க. இந்த இனங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. இந்த இனங்கள பொறுத்தவரைக்கும் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இனங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கருப்பு வண்ணங்கள் எல்லாங்க இருக்கும். அதே நேரத்துல அந்த சூரிய ஒளி படும்போது இதோட வால் இந்த மாரி பகுதிகள்லாம் நீல கலர்ல ஜொலிக்கும்னே சொல்லலாங்க. அப்ப இந்த ஒரே வண்ணங்கள்லலாம் இருக்கா இந்த கோழி இனங்கள்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 5 வண்ணங்கள்ல இருக்கு. ஆனா இதுதாங்க இந்த வண்ணங்கள், அதாவது கருப்பு வண்ணங்கள் தாங்க மோஸ்ட்லி காமனா இருக்கக்கூடியது. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, பழுப்பு நிறம், சிவப்பு நிறம், தங்க நிறம், வெள்ளை நிறம், அப்புறம் மிக்ஸ்டா இருக்கக்கூடிய நிறங்கள்னு நெறைய வகையான நிறங்கள்ல வருங்க. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் ரேரா தான் இருக்கும். அதேபோல இந்த இனங்கள பொறுத்தவரைக்கும் ஒற்றை கொண்டை அமைப்பு கொண்டதுங்க. சிவப்பு கொண்டைகள் இருக்கும். கால்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நடுத்தர உயர கால்களா இருக்கும். மஞ்சள் நிறமா இருக்குங்க. இங்க அந்த ஒற்றை கொண்டை படத்த பார்த்தீங்கன்னா, விரிவுபடுத்தி கீழ காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த இனங்கள் எந்த லெவலுக்கு இறைச்சி தரும்ங்கிறது பார்ப்போங்க. சேவல் அதிகபட்சம் 1.5 லிருந்து 1.7 கிலோ வரைக்கும் வருங்க. இதே கோழிகளா இருந்துச்சுன்னா 1.25 லிருந்து 1.45 கிலோ வரைக்கும் அதிகபட்ச வெயிட் எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. சரி, முட்டைகள் எந்த லெவலுக்கு தரும்னு கேட்டீங்கன்னா, நார்மலா நம்ம நாட்டுக்கோழி முட்டைகள் போன்றே பழுப்பு நிறமா தாங்க முட்டையிடும். 165 நாள்ல இருந்து 180 நாள்ல முட்டையிட ஆரம்பிக்குங்க. வருஷத்துக்கு 60ல இருந்து 80 முட்டைகள் வரைக்கும் குடுக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. முட்டைகளோட வெயிட்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 40ல இருந்து 43 கிராம் வரைக்கும் வருங்க. இந்த காணொளி வாயிலா இந்த தெளிச்சேரி கோழி இனங்கள பத்தியும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்பான தகவல்கள பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்கள தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற நம்ம தமிழ் வேளாண்மை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.